பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 9566835595 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விவசாயி கடைக்கு வந்திருந்தாரு. வாழைக்கு 7 மாதம் ஆச்சு. இப்போ ஒரு தார் ஈன ஆரம்பிச்சிருக்குது. ஒரு 5 சீப்பு 6 சீப்பு தான் போடுது. இனி வரக்கூடிய தாரெல்லாம் எனக்கு ஒரு 7-8 சீப்பாவது போடணும், அதுக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஆனால் அதுக்கெல்லாம் மருந்து இல்லை. ஏன்னா எவ்வளவு சீப்புங்கிறது முடிவாயிருச்சாங்க. தாருக்குள்ளேயே வயிற்று புடையில இருக்குது. அப்போ அது முடிவாயிருச்சு. அது 5 சீப்பா 6 சீப்பா அவ்வளோதான் போடும். இதுக்கு மேலே இதையே மாற்ற முடியாது. நிறைய விவசாயிகள் என்ன தவறு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 7வது மாதம் 8வது மாதத்தில் நம்ம இனிமேல் உரத்தை கொடுத்தா நல்லா கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமா அது முடியாது. இருக்கனுடைய சீப்பினுடைய எண்ணிக்கையை நிச்சயமா அதிகப்படுத்த முடியாது. இனி வரக்கூடிய காய்கள்ல வேணா கொஞ்சம் இடையில பெருசு பண்ண முடியும். கொஞ்சம் ஊட்டச்சத்துக்களை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 கிலோ இருக்கிறது 11 கிலோ போடும், 5 கிலோ இருக்கிறது ஒரு 16 கிலோவுக்கு மாற்ற முடியுமோ தவிர்த்து 7 சீப்புக்கிறது 9 சீப்புக்குன்னு 6 சீப்புக்கிறது 10 சீப்புக்குன்னு நிச்சயமா மாற்ற முடியாது. விவசாயிகள் ஒன்றை புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன். ஒரு 10வது வரலும் ஒரு பையனை தமிழ் மீடியத்தில் படிக்க வச்சிடுறது. திடீர்னு 11வது இங்கிலீஷ் மீடியத்தில் மெட்ரிகுலேஷனில் கொண்டு போய் சேர்த்துனோம்னா அந்த பையன் தடுமாறுவான். அதே மாதிரி தான் பயிர்களும். பயிர்களுக்கு நீங்கள் எப்போ ஆரம்பத்தில் இருந்து அடிப்படையிலிருந்து என்ன உரங்களை கொடுத்து நல்ல ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நுண்ணூட்டச்சத்துக்களை கொடுத்து கொண்டு வர்றீங்களோ அதுதான் உங்களுக்கு சீப்பில் வெளிப்படும். நீங்கள் திடீர்னு 8வது மாதத்தில் போய் உரத்தை கொடுத்து டபால்னு பெருசாகிறது சாத்தியமே கிடையாது. எல்லா பயிர்களுக்குமே வருஷத்தில், அதாவது 12 மாதத்தை வாழை அப்படின்னா 3 மாதம், ஃபஸ்ட்டு 3 மாதம் அடி உரத்துலேருந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, நல்லா குப்பை கொடுத்துருந்து முதல் 3 மாதத்தில் என்ன உரங்களை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு இடையில கூடி வரும். இப்போ உதாரணத்துக்கு வாழை 12 மாதம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே என்ன உரங்களை கரெக்டாக கொடுத்து கரெக்டாக எழுப்புறீங்களோ, அடிமரம் நல்லா கிண்ணம் கட்டி வருதோ அதுதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஒன்று. ஒரு நெல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 3 மாதத்தை பயிர். 3 மாதம்னா கிட்டத்தட்ட 4ல் 1 பங்கு சொன்னேன். கிட்டத்தட்ட 22 நாளில் அந்த நெல்லை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஒரு கீரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது பார்த்தீங்கன்னா ஒரு 45 நாள். அதில் ஒரு 15 நாளைக்குள்ளே நீங்கள் என்ன ஊட்டச்சத்துக்களை அதுக்கு சீராக கொடுத்து கொண்டு வரீங்களோ அதுதான் ரிசல்ட்டை கொடுக்கும். புரியுதுங்களா? 4ல் 1 பங்கு, அதாவது 12 மாதத்தை பயிர் அப்படின்னா 3 மாதத்து வரலும் அதுக்கு என்ன கவனம் எடுக்கிறீங்க, 3 மாதத்தை பயிர்னா ஒரு 20 நாள் வரலும் அதுக்கு என்ன கவனம் எடுக்கிறீங்க, ஒரு 1.5 மாதத்தை பயிர்னா அதுக்கு 10-15 நாள் வரலும் என்ன கவனம் எடுக்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு 3-4 மாதத்துக்கு எதையுமே கொடுக்காத விட்டுட்டு 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் கொண்டு போய் கூடையாக கொட்டிங்கனாலும் ரிசல்ட்டை கொடுக்காது. அதுக்காக நீங்கள் தவறாக புரிஞ்சுக்காதீங்க. நம்ம ஃபஸ்ட்டில் கொடுத்துட்டு 4 மாதம் வரல கொடுத்து எழுப்பிட்டு கடைசி வரல கம்முன்னு படுத்துட்டிங்கனாலும் ரிசல்ட்டை கொடுக்காது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4ல் 1 பங்கு, ஒரு பயிரினுடைய விளைச்சல்ல 4ல் 1 பகுதியில் நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது ரிசல்ட்டாக கொடுக்கும். அதனால் அடிப்படையில் கண்ணு போடும்போதே நல்லா குப்பையை கொட்டிடுங்க. விதை நேர்த்தி செஞ்சு போடுங்க. வேர் பிடிக்காது. ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா 4 மாதம் சொல்கிறீங்க தம்பி, ஃபஸ்ட்டில் வேர் பிடிக்காது, நம்ம என்னத்தை போய் கொடுக்கறது அப்படின்னு நிறையா விவசாயிகள் கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா தெளிப்பு நீரில் கொடுங்க. நுண்ணோட்டங்களையும் வேரோட்டங்களையும் கலந்து தெளிப்பு நீரில் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்கு தெளித்து விட்டீங்க அப்படின்னா இலையினுடைய அகலங்கள் அதிகமாகும். இலையினுடைய அகலங்கள் அதிகமாகும் போது ஒளிச்சேர்க்கை மூலிமா உணவுகள் அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கும். அது மூலிமா கிண்ணம் பெருத்து வரும். அடிமரம் எந்த அளவுக்கு ஊக்கமாக கொண்டு வர்றீங்களோ அப்போத்தான் உங்களுக்கு தார் வெயிட்டாக கிடைக்கும். அதனால் எல்லா பயிர்களுக்குமே இப்போ 100 நாளத்தை பயிர்னா 30 நாளில் கவனம் எடுங்க. 150 நாள் பயிர்னா 40 நாள் வரல நீங்கள் நல்ல கவனமாக இருக்க வேணும். அதுக்கு என்னென்ன சத்துக்களை கரெக்டாக கொடுத்து சீரான வளர்ச்சியை கொண்டு வந்தீங்கன்னா தான் அது ரிசல்ட்டாக உங்களுக்கு காட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல விளைச்சலை நீங்கள் எடுக்க வேணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசை. மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை, தட்டுங்கள் விவசாயிகளே, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண் நிலையம் ஒரிச்சேரி கிளை. மாறுவோம் மாற்றுவோம். இருக்கு. நன்றி.